என் குருவுக்கு சமர்ப்பணம். அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன். ஆனா பார்த்து தெரிஞ்சுக்கங்க, என்ன சொல்றான் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க. அதாவது சொல்றது அவங்க விருப்பம், எடுத்துக்கிறதும் நம்ம விருப்பம் இல்லையா? அதுல சரியான விஷயம் ஒரு சினிமா பார்க்க போறோம், நிறைய காட்சிகள் வரும். அதுல காதல் காட்சிகள், சண்டை காட்சிகள், ரொம்ப கண்ணீர் விட்டு அழுகுற காட்சிகள், துக்கமா இப்படி எல்லாம் வரும். ஆனா எது யாருக்கு எது பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்குவாங்க இல்லையா? அதே மாதிரி இந்த உலகம் ரொம்ப பெருசு, நிறைய விஷயங்கள் நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அப்படி கிடைச்சிக்கிட்டே இருக்கிறதுல தேவையானதை நாம கிரகிச்சுக்கணும், அதை மட்டும் எடுத்துக்கணும், அதன்படி வாழறதுக்கான முயற்சியை நாம பண்ணணும். அப்போ அது சரியான விஷயம் யார் சொல்றாங்க, எப்படி சொல்றாங்க, இத கவனிச்சோன்னு சொன்னா அப்ப சரியான குரு யாருன்றதை நீங்க தீர்மானிக்க முடியும். அப்போ அந்த குரு எப்படி இருக்கணும் அப்படின்னா, நாய் போல் அருந்தி நரி போல் உழன்று இட்ட பிச்சையெல்லாம் எப்படி சாப்பிடணுமா, நாய் போல் சாப்பிடணுமா. எல்லாம் பிச்சை தான் சாப்பிடுவாங்க ஞானிகள். ஒரு குருமார்கள்லாம் ஞானின்னு வெளியில வந்துட்டாலே கோமணம் கட்டிக்குவான், ஒரு திருவோடு கூட கையில இருக்காது. ஏன்னா பட்டினத்தார் திருவோடுறதுக்கு தான் போனாரு. முதல்ல அவங்க அம்மா கிட்ட போய் பிச்சை வாங்கலான்னு போறாரு. அவங்க அம்மா சொல்றாங்க, ஏண்டா நீ ஞானின்னு வந்துட்ட, அப்புறம் எதுக்கிட்டா உனக்கு திருவோடு, அப்ப அதுல ஒரு பற்று வச்சுட்டியே, அப்புறம் நீ எப்படி ஞானி ஆயிடுவ அப்படின்னு. அப்ப நான் போட்டுறேம்மா, நான் சொன்னதால நீ போட்டுருவ, அப்புறம் நான் இல்லைன்னா தேடி எடுத்துன்னு வந்துருவேன். அதனால அப்படி போறது உனக்கா தோடும் போது போட்டுடு, அப்படி எங்கேயாவது போயிடுச்சுன்னா அது தேடாத, விட்டுடுறா அப்படின்னு அவங்க ஒரு அறிவுரை சொல்லியிருப்பாங்க. அது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது, மிகப்பெரிய ஞானம் அது. அதை அவங்க சாதாரணமா சொல்லுவாங்க. அப்படி இந்த மாதிரி ஒரு பற்று இல்லாம வாழணும். அப்ப வாழணும்னு சொன்னா கோமணம் கட்டிக்கின்னு பிச்சை எடுத்துதான் சாப்பிடணும். எவ்வளவு கோடி இருந்தாலும் கூட அவர் எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஒரு கோமணத்தை கட்டின்னு போய் பிச்சை எடுத்தாரு. அப்போ துறவு அப்படின்றது அதுலதான் வரும். இந்த துறவு எப்படி வரும் அப்படின்னா, அன்பு மீது வரும்னா துறவு வரும். துறவுன்றது வரணும்னு சொன்னா அன்பு வரணும். அன்பு எங்க இருந்து வரணும்னா குடும்பத்துக்குள்ள இருந்துதான் அன்பு வரும். ஏன்னா குடும்பம்னா அதை சொல்லி கொடுக்கணும் அவங்களுக்கு. அன்புனா என்ன, எப்படி நம்ம அன்பு காட்டணும், எல்லா உயிர்களுக்கும் அன்பு, இதெல்லாம் நிறைய மகான்கள் சொன்னாலும் கூட குடும்பத்துக்குள்ள இருந்து சொல்ற விதம் வேற. அப்பா அம்மா சொல்றது, ஆசிரியர்கள், அடுத்த ஆசிரியர்கள் சொல்றது, அதுக்கப்புறம் குரு சொல்றது. இப்ப இது மூணு விஷயத்தையும் முழுமையா கவனிக்கும் போது அந்த அன்பு அவங்களுக்கு என்ன, அன்புன்னா என்ன, அது ஏன் அவசியம் அப்படின்னா, அன்பு இருந்தா அடுத்தவங்களை துன்புறுத்த மாட்டான், அடுத்தவங்க மனசு நோக்கடிக்க மாட்டான். அப்படி மற்றவங்களை நோக்கடிக்காம வாழ்ந்தா அன்பு அவனுக்கு நிறையான்னு அர்த்தம். அப்படி அன்பு நிறைஞ்சவங்களுக்கு என்ன ஆகும்னா, அடுத்தவங்க இவங்களுக்குள்ள நிறைஞ்ச அன்பு ஓவர்ஃபுல்லாகி அடுத்தவங்களுக்கும் அது கிடைக்கும். ஏன்னா அவர் அன்பானும் தான் அடுத்தவங்க மேல அன்பு செலுத்த முடியும். கரடு முரடானும் அடுத்தவங்க மேல அன்பு செலுத்தவே முடியாது, அவன் அப்படியேதான் இருப்பான். அப்போ அன்பு உள்ள இருக்கிறவன் மட்டும்தான் கருணையோடவும் அன்போடவும் அடுத்தவங்கள பார்ப்பான். அப்படி பார்க்கறவங்க கிட்ட அவனுக்கு அந்த அன்பு பரிமாற்றம் ஏற்படும். அப்படி அன்பு பரிமாற்றம் வரும்போதுதான் அவனுக்கு மனசு சுத்தமாகும், மனசுக்குள்ள இருக்கிற குப்பைகள் வெளியேறும். ஏன்னா அன்புன்றது போய் உள்ள உட்கார அவனுக்கு அந்த குப்பைகள் வெளியேற ஆரம்பிச்சிடும். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ், ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும்னாங்க. அன்பு மீது வரும்னா கண்ணீர் தன்னால வரும். இதுக்கு ஒரு உதாரணம், நம்ம கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் என்னப்பன் என்னொப்பில் என்னையும் ஆட்கொண்டருளி வா என்ற வான்கருணை வண்ண பணித்து சென்றுதாய் கோத்தும்பின்னு மாணிக்க வாசகர் பாடுறாரு. கண்ணப்பனுக்கு அந்த அன்பு இருந்ததுனால சிவபெருமான போய் பார்க்கிறாரு, அவருக்கு கண்ணுல ரத்தம் வருது. இந்த அன்பு அதிகமா இருந்ததாலன்னா ஐயோ இவருக்கு கண்ணுல ரத்தம் வருதுன்னு சொல்லி இவரு கண்ணை பிடிங்க அந்த கண்ணுல அப்புறாரு. அப்போ இது சும்மா நடந்துருமா, இது யாருக்காவது சாத்தியமா? அப்போ கண்ணை பிடிங்க அப்பனாதான் அன்பான்னா, இறைவன் மேல அவருக்கு அவ்வளவு அன்பு இருந்ததுன்றதுக்கு எடுத்துக்காட்டே தவிர எல்லாரும் கண்ணை பிடிங்க அப்ப முடியுமான்னா முடியாது, அதுக்கு வாய்ப்பு கிடையாது. இது கதையா அப்படின்னா நல்ல விஷயத்த, அது கதையா இருந்தாலும் சரி உண்மையா இருந்தாலும் நல்ல விஷயத்த சொல்லும் போது எடுத்துக்கணும். அதுல நம்ம நதி மூலம் ரிஷி மூலம் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருந்தா
அதுக்கு வந்து விடை கிடைக்காது. ஏன்னா ஆராய்ச்சி பண்ணி எல்லாம் விடை தெரிஞ்சிட்டா அதோட நின்றுவாங்க. ஒரு ஆராய்ச்சின்றது எப்பவுமே ஒரு 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 விஷயத்த பத்தி ஆராயறோம்னு சொன்னா அது எங்க இருந்து வந்தது, எப்படி வந்தது, என்ன விஷயம். இப்போ ஒன்றும் இல்லை, உதாரணத்துக்கு ஒரு வாட்டர் பாட்டில், ஒரு வாட்டர் பாட்டில் எனக்கு ஒரு தண்ணி தாக எடுக்குது, தண்ணி கொடுக்குறாங்க, ஒரு வாட்டர் பாட்டில் குடிக்கிறோம். குடிச்சிட்டு இந்த வாட்டர் பாட்டில் எவ்வளோ, இது 20 ரூபாய், யார் மேனுஃபேக்சரிங்கு, என்ன கம்பெனி, இது எப்போ தண்ணி இதுல உள்ள அடைச்சிருக்காங்க, எவ்வளவு நாளைக்கு இது எக்ஸ்பைரி ஆகாம இருக்கும், இதுல வந்து இப்படி இந்த பாட்டில் எங்க இருந்து வந்தது, தண்ணி தான் இவரு பிடிச்சிருப்பாரு, பாட்டில் வெளியே வாங்கியிருப்பாரு, இந்த பாட்டிலோட மேனுஃபேக்சரிங், இப்படி ஆராய்ச்சின்னு வந்துடுச்சுன்னா இப்படி போவோம். இந்த மூடி எங்க இருந்து வாங்கியிருப்பான், பாட்டில் எங்க, இது என்ன அவசியம் இருக்கு, உனக்கு தண்ணி தாகிறது, தண்ணி கொடுத்தாங்க குடிச்சியா வச்சுட்டு போயிட்டாரு இல்லையா, அதோட கதை முடியுது, அடுத்த வேலைக்கு போயிடலாம் நீ இல்லையா. ஆனா இது இல்லாம அந்த தண்ணி பாட்டில பத்தி ஆராய்ச்சி வந்துருச்சுன்னு சொன்னா இதுல எத்தனை பர்சன்டேஜ் இந்த தண்ணியில பியூரிஃபை பண்ணிருக்கிறான், இது எப்ப பண்ணா, இது உண்மையிலேயே பியூரிஃபைர் வாட்டர் தானா, இல்ல இதுல ஏதாவது மிக்சிங் இருக்கா, செக் பண்ணணும். போய்கிட்டே இருக்கும். ஆராய்ச்சிக்கு முடிவு இல்ல. முடிவு வந்துருச்சுன்னா அதோட ஆராய்ச்சி நின்றுடும். ஆனா ஞானம்ன்றது அப்படி கிடையாது. அப்படி கிடையாது ஞானம்ன்றது. உனக்குள்ள உன்னை தேடிட்டீங்கனாலே முடிஞ்சிச்சு, அங்கேயே முடிவு வந்துடும். இதுக்கு வந்து இது அப்படி கிடையாது. இதுக்கு வந்து இது ஆராய்ஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. ஆராய்ஞ்சு போயிட்டு இந்த ஆராய்ச்சியாளர் என்ன பண்ணுவாரு, ஒரு முடிவை வந்து அறிவிட்டுருவாரு. அறிவிப்பு செய்யும் போது என்ன சொல்லுவாருன்னா, இந்த தண்ணியில இத்தனை பர்சன்டேஜ் இது கலந்துருக்கு, இதுல மினரல்ஸ் இவ்வளவு இருக்கு, விட்டமின்ஸ் இவ்வளவு இருக்கு, இது குடிச்சா நல்லது, இதுல வந்து ஸ்டோன் ஃபார்ம் ஆகாது, இதெல்லாம் ஆராய்ச்சி மூலியமா ஒரு கட்டுரையா போட்டு வெளியில கொடுத்தா கவர்மெண்ட் அதை அக்செப்ட் பண்ணி வெளியில இதுதான் நல்ல தண்ணின்னு ஒரு முடிவுக்கு வரும். வரப்போ இன்னொரு 4 ஆராய்ச்சியாளர் அப்ஜெக்ஷன் பண்ணுவான். கிடையாது கிடையாது, அவர் பண்ணது தப்பு, அந்த ஆராய்ச்சியில இப்படி வராது, இத்தனை பர்சன்டேஜ் தான் அதுல ஆக்சிஜன் இருக்கு, இத்தனை பர்சன்டேஜ் மினரல்ஸ் இல்ல, அதுல விட்டமின்ஸ் அதுல இல்ல, அது இங்க எடுத்த தண்ணி அங்க எடுத்த, இப்படி ஒரு ஆராய்ச்சிக்கு முடிவு இருக்கான்னா கிடையாது. தொடர்ச்சி போய்கிட்டே இருக்கும். அடுத்தடுத்த வருவான், அப்ஜெக்ஷன் பண்ணுவான், நீ சொன்னது தப்புன்னு. இப்ப உலகம் உருண்டைன்னு சொன்னாங்க, ஃபர்ஸ்ட் உலகம் தட்டைனாங்க, தட்டைன்னு அவனை அடிச்சே கொண்டாங்க நிறைய பேர், தட்டை இல்லைன்னு. அதுக்கப்புறம் ஆராய்ச்சி பண்ணாங்க, உருண்டைனாங்க, அவனையும் அடிச்சாங்க, உருண்டை கிடையாது தட்டைன்னு ஏற்கனவே கண்டுபிடிச்சு சொல்லி இருக்கிறாங்க நாங்க. இப்படி ஆராய்ச்சிக்கு விடை காண முடியாது. அதனால நல்ல விஷயங்களை சொல்லும் போது முதல்ல எடுத்துக்கணும், சரின்னு பட்டுதா எடுத்துக்கணும், சரி இல்லையா விட்டுருணும். நான் சொன்னாலும் சரி, யார் சொன்னாலும் சரி, உங்களுக்கு சரின்னு பட்டதை மட்டும் தான் எடுத்துக்கணும். சரியில்லாத ஒரு விஷயம்னா நீங்க எடுத்துக்க வேண்டிய கட்டாயம் கிடையாது. அதை உடனடியா விட்டுடலாம், இந்த காதுல வாங்கி அந்த காதுல போட்டுடலாம், வெளியில அனுப்பிச்சிடலாம். ஆனா சரியான விஷயத்த இந்த காதுல வாங்கி அப்படியே உள்ள எடுத்துன்னு போய் ஒரு லேயர்ல பதிய வச்சிடணும். கம்ப்யூட்டர்ல ஹார்ட் டிஸ்க்ல எப்படி போய் பதியுதோ அது மாதிரி சில நல்ல விஷயங்கள், உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் ஏதோ 1-2 இருந்ததுனாலும் அதை எடுத்து ஹார்ட் டிஸ்க்ல வச்சுக்கணும், சேவிங்ஸ். அது எப்போ உங்களுக்கு சில சூழ்நிலைகள்ல அது ஓடும். அதனால அந்த மாதிரி சேவ் பண்ணி வச்சுக்கணும். இப்ப இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நாம சேவ் பண்ணி வச்சிருக்கோம் பல துறவிகளா. அப்போ இந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள் நம்ம சேவ் பண்ணி வச்சிருக்கிறோம், எது சரி எது தப்புன்னு நமக்கு ஆராய்ஞ்சு அத வந்து நம்ம ஒரு முடிவுக்கு வரக்கூடிய ஆற்றல் நமக்கு இருக்கு. அந்த விஷயத்த நம்ம முதல்ல புரிஞ்சுக்கிட்டு இந்த ஓடிக்கிட்டு இருக்கிற விஷயத்த நிப்பாட்டி ஞானிகள் சொல்ல வந்ததை கொஞ்சம் ஆராயும் போது அவங்க சொல்ற விஷயங்களை எடுத்துக்கணும்னு சொன்னா உனக்குள்ள உன்னை தேடும் போது ஒரு குரு வேணும். தேடணும்னு சொன்னா ஒரு குரு வேணும். குரு எப்படி இருக்கணும்ன்றதே நீங்க தான் முடிவு பண்ணணும். ஏன்னா நிறைய இன்னைக்கு குருமார்கள் இருக்காங்க, பார்க்காதத பார்த்தா மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா நாம கிட்ட பாடம் வாங்கணுங்க, நம்ம கிட்ட அதை அனுபவிச்சவங்களுக்கு தெரியும் இங்கெல்லாம் உண்மையை தவிர வேற ஒண்ணும் கிடையாது. ஆனா எல்லாரும் இப்படிதான் சொல்லுவாங்க, உண்மையை தவிர வேற ஒண்ணும் இல்லை, நாங்க சொல்றதுதான் உண்மைன்னு சொல்லுவாங்க. ஆனா அனுபவிக்கும் போது, அனுபவபூர்வமா தெரியும் போது தான் நீங்க அதை ஒத்துக்கணும். எல்லாருக்கும் ஒரு சிலது இன்னைக்கு நல்ல விஷயம் நாளைக்கு கெட்ட விஷயமா ஆயிடுது. உலகத்துல இப்போ எனக்கு பிடிச்ச விஷயம் அது இவருக்கு பிடிக்காது, இவருக்கு பிடிச்சது உங்களுக்கு பிடிக்காது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம் பிடிக்கும். வேண்டான்னு தூக்கி போட்டு போனதை இன்னொருத்த எடுத்துன்னு போய்கிட்டே இருப்பான். நீ வேண்டான்னு தூக்கி விசிறி போட்டிருப்ப, ஐயே இது வேண்டாப்பா தூக்கி வேற வாங்கிக்கலாம், இது போயிடுச்சுன்னு.
அதை ஒருத்தர் தேடி எத்தனை போவான். அது அவனுக்கு தேவைப்படுது. அப்ப இந்த உலகத்துல தேவை எது, தேவை இல்லை எது, இதை தெரிஞ்சுக்கணும்னா நமக்கு அதுக்குதான் 6 அறிவு மனிதன் சொல்றாங்க. என் குருவுக்கு சமர்ப்பணம். அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன்.